வணக்கம் நண்பர்களே. எதிராளிகள் கூட வருத்தப்படுகிற தோல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நல்லவர் தோற்றால், ஒரு சிறந்த நிர்வாகி தோற்றால் அது எதிராளிக்கு கூட மன வருத்தத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மன வருத்தத்தை தந்த தோல்வி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கொளத்தூர் தொகுதியில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்பாராத ஒரு தோல்வி. அந்த தோல்வி குறித்து அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உள்பட பலரும் மிகுந்த வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க, அதிர்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அது மனித மாண்பு. ஒரு மனிதனாக இருப்பவர், மனித உணர்வு மிக்கவர்கள் அப்படித்தான் அந்த உணர்வை தான் பிரதிபலிப்பாங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் செய்ததெல்லாம் பொய்யான பரப்புரை தான், பொய்கள் தான். அது எடப்பாடிக்கும் தெரியும். இந்த பரப்புரைக்கே இவர் இப்படி தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த தோல்வியை ஆணவத்தின் உச்சத்துல நின்று மிகுந்த அகம்பாவத்தோடு பேசுனது யாருன்னா இப்ப முதலமைச்சரா இருக்கார இந்த விஜய். அண்மையில அவர் பேசின அந்த கரூர் கூட்டத்துல அவர் பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க. நான் கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து புரட்ட போட்டாங்க. அதுக்கு முன்பு சட்டமன்றத்துல இதே கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஒப்பாவை காணோம் அப்படின்னு கேவலமாக அவர் பேசியிருந்ததெல்லாம் பாத்தீங்க. இது அத்தனையும் அகம்பாவத்தின் உச்சத்துல இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். திருந்தாத மனம் கொண்ட மனிதர்கள் தான் இப்படி எல்லாம் பேச முடியும். காரணம், நம்ம ஜெயிச்சிட்டோம். யாரும் எதிர்பார்க்காத வெற்றி, நம்மளே எதிர்பார்க்காத வெற்றி. ஒரு சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம் நினைச்சோம், ஆனா ஸ்டேட்டையே தூக்கி கொடுத்துட்டாங்க அந்த மக்கள். அப்படி எதிர்பாராமல் கிடைத்த இந்த வெற்றி, இதை தக்க வச்சுக்கணும்னா நம்ம எவ்வளவு பணிவா இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அனைத்து கட்சிகளோட நட்பாக போகணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இல்லை. அதான் கலைஞர் சொல்லுவாரு, அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், ஒரு பறவையும் பறக்கும். காத்து நின்ன பிறகுதான் தெரியும் பறவை எது காகிதம் எது அப்படின்னு கலைஞர் சொல்லியிருப்பார். அது போல அடிச்ச காத்துல சேர்ந்து பறந்துருச்சு, கோபுரத்துல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்போ அது கீழே விழும் அப்படின்னு தெரியாது. அதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் அந்த நிதர்சனம் தெரியாம தலைகால் தெரியாம ஆடுறாருன்னு சொல்லுவாங்களே, அப்படி தலைகால் தெரியாம ஆடி மு.க.ஸ்டாலினுடைய தோல்வியை எள்ளி நகையாடினார் இப்ப இருக்கிற முதலமைச்சர். ஆனா அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்காதுக்கன்னா உண்மை என்னைக்குமே நின்று விளையாடும், நின்று பேசும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை காலம் உணர்த்தி இருக்கிறது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்வியை எதிர்த்து தனக்கு சந்தேகம் உள்ள ஒரு 15 பூத், 15 வாக்குச்சாவடி மையங்கள், அங்கு பதிவு செய்த அந்த எந்திரங்கள் மீது, வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது தனக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வழக்கு தொடுத்திருந்தாரு, புகார் கொடுத்திருந்தாரு. அந்த அடிப்படையில் அந்த 15 பூத்துகள், வாக்குச்சாவடிகள்ல பதிவான வாக்குகளை மீண்டும் எண்ணணும், அதை சரி பார்க்கணும் என்றது மட்டும் இல்ல, அந்த வாக்குகள் சரியா பதிவாகி இருக்கா அல்லது தவறாக அந்த விவிபேட்ல தவறாக பதிவாகியிருக்கா, இதை சரி பார்க்கணும் அப்படிங்கிறதா அவர் போட்ட வழக்கினுடைய சாராம்சம். அதற்கு அவர் பணம் கட்டி ஒரு பூத்துக்கு 40,000 ரூபாய் அப்படின்னு பணம் கட்டி இத்தனை பூத்துகளில் மறு எண்ணிக்கை, அதே போல அதை சரிபார்க்கிற வெரிஃபை பண்ற அந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த 15 வாக்குச்சாவடிகளிலும் பதிவான வாக்குகளை வெரிஃபை பண்ற அந்த வேலையை இப்ப தொடங்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவரு இந்த வழக்கை பதிவு செய்தது எப்பன்னா, தேர்தலில் வாக்குப்பதிவுகள் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடந்தது மே 4ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ அதற்கு அடுத்து 2 நாட்கள் கழித்து அவர் வழக்கு தொடுக்கிறாரு. உடனடியாக அதை சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆணையிடுது. ஆனால் தேர்தல் ஆணையம் மிக 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 தாமதமாக 2.5 மாதங்கள் கழித்து இப்பதான் அந்த வழக்குல நடவடிக்கை எடுக்குது. ஆனா அதற்குள் அங்கு பதிவான அந்த விவிபேட், அந்த எந்திரத்தில் பதிவான அந்த சீட்டுகள், அந்த சின்னங்கள் அழிஞ்சிருச்சு. ஏன்னா அதுல பிரிண்ட் ஆகிறது ஒரு தெர்மல் பிரிண்டிங் சொல்றாங்க. அதனால அது அழிந்து விட்டது. 2 மாதங்கள், 1.5 மாதத்துக்கு மேல தாங்காதது, அது அழிஞ்சிருச்சு. அதனுடைய விளைவு இவர்கள் மார்க் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக ஒரு மாதிரி போல் ஒவ்வொரு மிஷினும் சரியா பதிவாகுதா,
நாங்க ஓட்டு போடுறோம், உதயசூரனுக்கு ஓட்டு போடுறோம், ஒரு 50 ஓட்டு போடுறோம், 50 ஓட்டு சரியா பதிவாயிருக்கா, அது விவிபேட்லயும் பிரதிபலிக்குதா, இதை சரி பண்ணிட்டாலே வந்து மிஷின் கரெக்டா வேலை பார்க்குது, வேலை பார்த்துருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்ணதா அர்த்தமாயிடும். என்ன நியாயம் இது? இப்போ அன்னைக்கே, அதாவது அவங்க சொன்ன அந்த நேரத்திலே, வழக்கு தொடுத்த நேரத்திலேயே இந்த வெரிஃபிகேஷனை பண்ணியிருந்தாங்கன்னா உண்மை என்னன்னு தெரியும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 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 பூத்துல 800 வாக்குகள், அதுல 700 வாக்கு வந்து மு.க. ஸ்டாலினுக்கு விழுந்திருக்கு. ஆனா வந்து இங்க விவிபேட்ல தவறா காட்டுது. இது ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணோம். ஒரு வாரத்துக்குள்ள பண்ணியிருந்தா 2 பதிவுகளுமே இருந்திருக்கும். ஓட்டிங் அந்த வாக்கு எந்திரத்துல இருக்கும், விவிபேட்ல இருந்திருக்கும், வெரிஃபை பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாம் அழிஞ்சிட்டு பிறகு இப்ப என்ன வெரிஃபை பண்றதுன்னா, மிஷின் கரெக்டா வேலை செய்யுதா, அதுக்கு மாதிரி ஓட்டு போடுறது, விவிபேட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இவ்வளவுதான் இவங்க வெரிஃபை பண்றது. அதை ஒரு வார காலத்துக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. 14 வாக்குச்சாவடிகள். ஸோ ஒரு வாரம், ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடிகள் சொல்லிட்டு இப்ப முடிய போகுது ஆல்மோஸ்ட். இதுல என்ன விசேஷம், அப்போ மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சுட்டாரா அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், முதல் நாள் எண்ணப்பட்ட 2 வாக்குச்சாவடிகளின் அந்த வாக்கு எந்திரம் விவிபேட்டு, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் எண்ணப்பட்ட அந்த வாக்கு எந்திரத்தின் அதனுடைய செயல்பாடு, அதே போல விவிபேட் அதனுடைய செயல்பாடு, இரண்டுமே வந்து நிறைய முறைகேடு நடந்திருப்பதற்கான சாட்சியங்கள் அதுல இருக்கு. நிறைய சாட்சிகள் வந்து இதுல தில்லுமுள்ளு நடந்திருக்கு, வாக்குப்பதிவு முறையா நடக்கல, அல்லது வாக்குகள் சரியாக எண்ணப்படல அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக வந்து சிக்கியிருக்கு. அத்தனையும் வந்து அவங்க சிசிடிவி கேமரால பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பதிவு பண்ண புட்டேஜஸோட காப்பி வந்து திமுக சட்ட அணியிடமும் இருக்கிறது. இதை வைத்து இப்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த கொளத்தூர் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு குறித்து அதை எதிர்த்து வழக்கு தொடுக்க போறாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம், அந்த தொகுதியில் நின்ன அந்த வி.எஸ். பாபுக்கு யாரும் ஓட்டு போடல. அவருடைய யோகியதை என்னன்னு அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவரால் பட்ட துன்பங்கள் எவ்வளவுங்கிறது அந்த புரசவாக்கம் பகுதியில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அதுதான் இப்போ கொளத்தூர் தொகுதியை மாறி இருக்கு. ஸோ கொளத்தூர் புரசவாக்கம் பாபு தான் இப்போ வி.எஸ். பாபுவா அங்கே போய் ஜெயிச்சு நின்று இருக்காரு. அப்போ இந்த வி.எஸ். பாபுவினுடைய வெற்றிங்கிறது செல்லாமல் போவதற்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா வந்து இப்போதைய செய்தி. இன்னும் 2 தினங்களில் அது தெரிஞ்சிடும். மு.க. ஸ்டாலின் மீண்டும் சட்டமன்றம் செல்வது உறுதி அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு நம்புறாங்க. காரணம், இப்ப இந்த தேர்தல் முறைகேடு நிரூபிக்கப்பட்டால் மறுதேர்தல் நடத்தணும். மறுதேர்தல் நடத்த உத்தரவிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா நியாயப்படி இந்த முறைகேடு நடந்திருக்கு. வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரியாக வாக்குகளை பதிவு பண்ணல, பதிவான வாக்குகள் வெரிஃபை பண்ணும்போது வந்து வித்தியாசப்படுது அப்படின் போது அது முறைகேடுன்னு ஆயிடுது. இப்ப இந்த முறைகேட்டை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி மறுதேர்தலுக்கு உத்தரவிட்டால் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற தாவேகா வெற்றி பெற்ற அத்தனை தொகுதிகளிலும் வந்து நம்ம மறுதேர்தல் நடத்த வேண்டி வரும், கேட்பாங்க. அப்போ இவ எந்த அளவுக்கு வந்து பயாஸ்டு தேர்தல் முடிவா இது இருந்திருக்குன்ற உண்மை வந்து வெளிப்பட்டுரும். நம்ம பெரிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை நம்புறோம். ஏன் அதை நம்புறோம்னு சொன்னா, தேர்தல் ஆணையங்கிறது இந்த இத்தனை கோடி மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களை ஏமாத்தாம, அவர்கள் உணர்வுகளுக்கு மோசடி பண்ணாம ஒரு தேர்தலை நடத்தி நாணயமாக நேர்மையாக தேர்தல் முடிவுகளை சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் வாக்கு எந்திரத்தின் மூலம் மோசடி செய்ய முடியும் அப்படின்னு பலரும் சொன்னாலும் கூட, விஞ்ஞானபூர்வமாக பலர் அதை நிரூபிச்சா கூட, நம்ம ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை எதனாலன்னா இத்தனை கோடி மக்களின் நம்பிக்கை இருக்கே, அது மேல ஏறி மிதிச்சு கொண்டுட்டா ஒரு விஷயத்த தப்ப ஒரு மோசடியை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மனித மனத்தினுடைய இயல்பான குணம் அது. நம்ம அந்த அடிப்படையில தான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை நம்பணும். ஆனா இப்போ இந்த ஒரு 14 வாக்குச்சாவடிகளிலேயே இந்த மாதிரின்னு சொன்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் 234 தொகுதிகளிலும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் அதை வெரிஃபை பண்ணா அது எந்த அளவுக்கு முறைகேடெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க முடியல. அப்போ பலரும் சொல்வது போல தேர்தல் ஆணையத்தை வைத்து
ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதியோட விளையாடிருச்சு அப்படிங்கிறது வந்து உண்மை. அதை வந்து நம்ம சந்தேகப்பட முடியாம போயிடுச்சு. பத்தியா, அவங்க சொன்னதெல்லாம் நிஜமாயிடுச்சு. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்குப்பதிவு முறை இது வந்து தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பா போகுது. இதுல மு.க. ஸ்டாலின் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள போக வாய்ப்பு இல்லை. அதோட சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த இப்ப இருக்கிற அரசே வந்து தூக்கி எறியப்படுகிற ஒரு வாய்ப்பும் அதுல இருக்கு. இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஆனா குறைஞ்சபட்சம் கான்பிடண்டா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோக்குற கேண்டிடேட் அவரு. யோசிச்சு பாருங்க, அவரை போன்ற அல்ல டிஆர்பி ராஜா தோற்கிற கேண்டிடேட்டா? இந்த மாதிரியான வேட்பாளர்கள் மீண்டும் தங்களுடைய தொகுதியில் தங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த விதம் எப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு பதிவான வாக்குகளை நீங்க சீராய்வு பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மாதிரி ஒரு எல்லா 234 தொகுதியில கூட இல்லைங்க, ஒரு 24 தொகுதியில இந்த மாதிரி நடந்து ஒரு 10 தொகுதியில் திமுக ஜெயிச்சா கூட இந்த அரசு தூக்கி எறியப்படும், இந்த அரசு ஆட்டம் கண்டுடும். அப்போ அரசே ஆட்டம் காண்கிற அளவுக்கு இங்க விஷயம் இருக்கு. அதுதான் மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிற அதிரடி. மு.க. ஸ்டாலின் வந்து கொளத்தூர்ல அவரை நீங்க கொத்து புரட்ட போட்டீங்களா? இப்ப மு.க. ஸ்டாலின் ஒருவேளை இந்த வெரிபிகேஷன்ல அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்து இதே போல பல தொகுதிகளில் வெரிபிகேஷன் பண்ணி சாதகமாக தீர்ப்பு வருகிற பட்சத்தில் கொத்து புரோட்டா யாரு, கொத்து புரோட்டா ஆனது யாரு, கொத்து புரோட்டா போட்டது யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? பொறுத்திருந்து பாருங்க.